ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான ரெசிபி. வாழைப்பூவில் எப்படி ஈஸியாக கூட்டு செய்யலான்னு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டியில் 2 கப் தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல 2 தடவை கழுவின தண்ணியை விட்டுட்டு 3ஆவதாக கழுவின தண்ணியை எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் கழுவி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். பொதுவாக கூட்டு மண்சட்டியில் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக மூடக்கூடாது. நான் ஒரு கரண்டி வச்சு அது மேலே பிளேட் வச்சு மூடியிருக்கேன். அப்போ தான் கொதி வரும்போது பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் வாழைப்பூ சேர்த்துடலாம். வாழைப்பூவை நறுக்கி மோர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். இது வாழைப்பூவோட துவர்ப்பு தன்மையை குறைக்கும். வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கூட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடில் நம்ம தாளிக்க வேண்டியதை தாளித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நசுக்கி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். கூட்டு நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சத்தான சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி. சாப்பாட்டோட வாழைப்பூ கூட்டு நெய் போட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வர ரெசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.